மாப்பிள்ளை, மன அமைதி இல்லாம இருந்து எனக்கு சரியான மருந்து கொடுத்துட்டீங்க. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். மன அமைதி மட்டும் இருந்தா போதாதுங்க, உங்க வாழ்வுக்கு ஒரு துணையும் தேவை. அடுத்த வாரம் எனக்கு பர்த்டே. அப்படியா? இப்பவே அட்வான்ஸா வாழ்த்துறேன். மெனி ஹாப்பி ஈஸ்டர். வெறும் வாழ்த்து மட்டும்தானா? வேற என்ன வேணும் சொல்லு. ஒரு வைர நெக்லஸ் வேணும். அவ்வளவுதானே? ஜஸ்ட் 25,000 rupees. பாலு, பாலு, நான் வந்துட்டேன். பாலு, பாலு,
நளினா வாடகைக்கு இருந்த இந்த பங்களாவை அவங்களுக்கு சொந்தமா வாங்கி கொடுத்துட்டீங்க. டி எஸ்டேட் பேர்ல வாங்கின கடனை வச்சுதான் இத்தனை நாள நானும் சிக்கனமா செலவு பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் வேண்டாம். எப்படியாவது இப்ப எனக்கு பணம் வேணும். போய் நம்ம செட்டியா கூட்டிட்டு வாங்க. சரிங்க டார்லிங். வணக்கங்க. வாங்க செட்டியார் வாங்க உட்காருங்க. சரிக்கிட்டா என்ன திடீர்னு அழைப்பு? எனக்கு அர்ஜென்டா ஒரு 50,000 பணம் வேணாமா? மன்னிக்கணுங்க, ஏற்கனவே நீங்க அடகு வச்ச சொத்துக்களுக்கு மேல அதிகமாவே பணம் கொடுத்திருக்காங்க. வட்டியோட சேர்த்து பார்த்தா ஒண்ணும் கட்டுப்படி ஆகலைங்க. மேற்கொண்டு என்னால உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதுங்க. அப்படியா? இன்னொரு சொத்தை ஈடுகாட்டினா பார்த்துட்டு குத்து மதிப்பா கொடுக்குறேங்க. ஆளு மாப்பிள்ள, நாளைக்கு நம்ம கண்ணுப்புள்ளி எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பத்திரங்களை எடுத்து வந்துருங்க. சரிங்க. அப்போ நானும் நாளைக்கு பணத்தோட வர்றேங்க. வர்றேங்க. இப்ப ஒரு சந்தோஷம் தானே? அப்போ நானும் போயிட்டு வரீங்களா? அப்படிங்களா? அட பாவி, என்ன பழி வாங்கினது இல்லாம அவரையும் பாழாக்கிட்டே. இப்படியே இருந்தா இந்த எஸ்டேட்டும் போயிடுமா? அப்புறம் நீ குழந்தைய நடுத்தருவில் நிக்க வேண்டியதான். எங்களை விடுங்க. என் கணவர் தெருவில் நிக்க கூடாது. அதுக்காக நீ என்னமா செய்ய போற? பழைய அலமேலுவா மாற போறேன். பாருங்க நடக்க. பணங்க இந்தாங்க. என்ன செட்டியார், பணத்தை கேட்டா பத்திரிகை கொடுக்குறீங்க? விஷயம் இருக்கியா? முதல்ல இந்த அறிவிப்பை படிங்க. அறிவிப்பு. கண்ணுப்புலிமேடு எஸ்டேட் முதலாளி திரு விஜய் அவர்களின் மனைவியும் அவரது ஒரே குழந்தை வேல்முருகனின் காதியனும் தாயாருமாகிய அலமேலு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், என் கணவர் அனுபவித்து வரும் சொத்துக்கள் யாவும் காலம் சென்ற எனது மாமனார் திரு தர்மலிங்கம் அவர்களால் சுயாதீனமாக சம்பாதிக்கப்பட்டு உயில் மூலம் என் கணவருக்கும் அவர் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டவையாகும். எனவே மேற்படி சொத்துக்களில் என் மகன் வேல்முருகனுக்கும் பங்குண்டு. கணவர் தனக்கு சேர வேண்டிய பங்கிற்கு அதிகமாகவே பல சொத்துக்களின் மேல் கடன் வாங்கியிருப்பதால் மீதமுள்ள ஒரே சொத்தான கண்ணுப்புலிமேடு எஸ்டேட் என் மகனுக்குத்தான் சேர வேண்டியது. எனவே மேற்படி சொத்துக்களின் பேரில் எவரேனும் கடன் கொடுத்தாலோ அல்லது கிரயம் செய்தாலோ சட்டப்படி செல்லாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு அலமேலு விஜய். அலமேலு, அவ்வளவு துணிச்சலா உனக்கு? செட்டியார், அவ்வளவு சொத்துக்கள் எனக்கு தான் சொந்தம். இருந்தாலும் இந்த அறிவிப்பை பார்த்த பிறகு என்னால இனிமே உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு மாசம் பொறுத்துக்கோங்க. அதுக்குள்ள நான் கொடுத்த பணம் வட்டியும் முதலமா வரல, ஒப்பந்தப்படி நான் சொத்தை எடுத்துக்கோங்க. அப்புறம் என் மேல வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. முதலியார் பேசுறேன். 3 மாசத்துக்கு முன்னாடி 50,000 நீங்க கொடுத்த செக்கு பேங்க்ல இருந்து திரும்பி வந்துருச்சு. ஞாபகம் இருக்கா? ஆமா, நல்ல ஞாபகம் இருக்கு. கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க போனப்ப எல்லாம் தவணை கேட்டே நாளை கடத்திட்டீங்க. இன்னைக்கு பேப்பரை பிரிச்சா உங்க யோக்கியரிய வெட்ட வெளிச்சமா விளம்பரப்படுத்திருக்காங்க. முதலியார் வெறும் நோட்டீஸ் தான் கொடுத்திருக்கா. அவளை எடுத்து கோர்ட்ல நான் கேஸ் நடத்த போறேன். முடிவு வரைக்கும் பொறுத்துங்க. மாப்பிள, என்ன அவமானப்படுத்த அந்த நாயை சும்மா விடக்கூடாது. உடனடியா ஒரு நல்ல வக்கீல பாருங்க. கோர்ட்ல வச்சு அவளை பொறுப்படைக்கிறேன். கோர்ட்டுக்கு போனா எல்லாருக்குமோ ஏதாக்குமோ சட்டத்தை பத்தி இந்த ஆட்டுக்காரிக்கு தெரிஞ்சவங்க இந்த பட்டதாரிக்கு அதிகமா தெரியும். சொல்லுங்க செய்யுங்க, போங்க. தினமும் நான் தூங்கின பிறகு வர்றதும் முளைக்கிறதுக்கு முன்னாடி போறதுமா இருக்கியே. இடையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இன்னைக்கு முழிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? இதோடக்கே நல்லா இருக்கா? மன்னிச்சுக்க தங்கச்சி, மனக்கவலையை போக்குறதுக்கு அதுதான் மருந்தா இருக்கு. அதுக்கு மேல ரூபாய் சொத்துக்கடா. நீ என்ன சொல்ற? அண்ணி கொடுத்திருக்கிற விளம்பரத்தை பத்தி சொல்றேன். நீ எத்தனை லட்சத்தை அழிச்சிருந்தா அவங்க இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்திருப்பாங்க. அவளை பத்தி பேசாத. குடிய கெடுக்க வந்த அவளாலதான் நான் குடிகாரனா மாறினேன். இப்போ என்ன கோட்டுப்படியும் ஏற வச்சுட்டான். கொஞ்சம் இப்படி வாங்க. எங்க நீங்க கூட இருந்துமா இப்படி? நான் கூட இருந்ததுனாலதான் இப்படி. இல்லன்னா உங்க அண்ணன் வாட்சி மோதிரத்தை கூட வித்து குடிச்சிருப்பாரு. உங்க அண்ணிக்கு நான் சொல்லி கொடுத்துதான் அவங்க இப்படி ஒரு விளம்பரமே கொடுத்தாங்க. எதுக்கு? இருக்கிறதாவது மிஞ்சட்டுமேனுதான். அப்படியா? நல்ல காரியம் செய்ய. ஹலோ, நான் தான் வக்கீல் வரதாச்சாரி பேசுறேன். கேஸ் சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜ் எல்லாம் பார்த்துட்டேன். வெற்றி நம்ம பக்கம் தான். பிச்சு விடுறோம் பிச்சு. ஆமா, வெரி குட். ஜெயிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கேட்கறது கொடுக்குறேன். டோன்ட் வரி. முதல்ல 3000 ரூபாய் பணத்தை கொடுத்துறப்போங்க. வக்காலத்தெல்லாம் தாக்கல் பண்ண வேண்டாமா? அனுப்பி வைக்கிறேன். அண்ணா, என்னண்ணா நெக்லஸ் அப்படி பாக்குறேன்?
இது அன்னைக்கும் எனக்கும் ஒரே நாள்ல ஒரே மாதிரி வாங்கி கொடுத்தீங்க, மறந்துட்டியா? வாங்க தம்பி, இப்போது வழி தெரிஞ்சது. வாங்க உள்ள வந்து உட்காருங்க. வரமாட்டேன். அந்த கழுதுகிட்ட நான் போட்ட நெக்லஸ் இருக்கு, அதை முதல்ல வாங்கிட்டு வாங்க. தம்பி போங்க. தங்கச்சி, உன் புருஷன் வந்து காரிலே உட்கார்ந்துருக்காருமா? உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்க கூட இல்லம்மா, நான் உள்ள கூப்பிட்டேன், அவர் வரமாட்டேன்ட்டாரு. அவர் உள்ள பார்க்க வரலம்மா, நெக்லஸ் தான் வேணுமா அவருக்கு. அவருக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தமே கையில இருக்கிற குழந்தையும் கழுத்துல போட்ட நகையும் தான். இப்ப அதையும் கேட்கிறாரா? போட்ட கையாலே வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. தம்பி, உள்ள வந்து உங்களே எடுத்துக்க சொல்லுது. உள்ள வரவழைச்சு விட்டு போன உடம்பு ஒட்ட வைக்க பாக்குறாரா? தர முடியுமா முடியாதான்னு கேட்டுவாங்க. என்னங்கய்யா? தர முடியுமா முடியாதான்னு கேட்கிறார். ஓஹோ, நிச்சயமா தரங்க. குழந்தையாவது ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க. குழந்தைய ஒரு தரம் பார்த்துட்டு எடுத்துங்க. அதை வச்சு கோர்ட்ல கேஸையும் போட்டுட்டு வந்து கொஞ்சம் சொன்னாடா, அந்த நகை எனக்கு வேண்டாம், அவளே வச்சு சொல்லுங்க. தம்பி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எப்படி இருந்த பொண்ணு உங்களால எப்படி ஆயிடுச்சு? அவளை பத்தி மட்டும் சொல்றீங்களே, நான் எப்படி இருந்தவன், எப்படி இருக்கேன்? சொன்ன வைக்க கேடு. வக்கீலுக்கு பணம் கொடுக்க கூட வக்கீல் அவன் ஆயிட்டேன். பரவாயில்ல, அந்த நகை அவதே இருக்கு. விஜய், சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை வாட்டி பேர் சொல்றது? ஃபீஸ் வாங்காம நான் கோர்ட்ல எல்லாம் ஆஜராடுறது இல்ல. எஸ், ஐ எம் வெரி சாரி. என்ன நீங்க விட மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க பேசிட்டே இருங்க. எதுக்குமா அது? இப்ப போன்ல பேசுனீங்களே, அவரோட கேஸ்ல ஆஜராகிறதுக்கு. யாருமா நீ? மனைவி. மனைவியா? உனக்கு எதிராத்தாமா கேஸ நடத்த போறேன். அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். இந்தாங்க. தனக்கு எதிராக வாதாடுற வக்கீலுக்கு தானே வந்து பணம் கொடுக்கிற வாதியே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். வைதி பை, புருஷன் மேல இவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிற நீ ஏம்மா அவட்ட? என் மகனுக்கு தாய்ங்கிற முறையில கேஸ் போட்டேன். என் கணவருக்கு மனைவிங்கிற முறையில பணத்தை கொடுக்கிறேன். இந்த காலத்துல இப்படி ஒரு மனைவியா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, இந்த கேஸுக்கு நான் ஆஜராக மாட்டேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்க கோர்ட்ல ஆஜராகணும், என் கணவருக்காக வாதாடணும். சத்தியம் யார் பக்கம் இருக்கோ அவங்க ஜெயிக்கட்டும். நான் வரேங்க. அதிசயமான வழக்கு. ஹலோ ஹலோ, நான் தான் வக்கீல் வரதாச்சாரி பேசுறேன். கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால பணம் கொண்டு வரேன்னு இப்பதான் சொன்னேன். மறுபடியும் போனா? பணத்துக்காக இல்ல, ஏன்னா அந்த பணத்தை உங்க ஒய்ஃப் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? எஸ் எஸ் சார். இவ்வளவு நல்ல ஒய்ஃப் மேல நீங்க கேஸ் போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? மிஸ்டர் வரதாச்சாரி, கத்தாதே. கோச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி மனைவி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப அபூர்வம். இத பாருங்க, எந்த வீட்டுல சண்டை இல்ல, இதெல்லாம் ரொம்ப சகஜன்ற. இதெல்லாம் மறந்துடணும், மனசுல வச்சுக்க கூடாது, பெருசு பண்ணக்கூடாது. erase it from your mind. அவ்வளவுதானே. இப்ப கூட ஒண்ணும் லேட் இல்ல, சரின்னு சொன்னா போதும். உங்க ஒய்ஃபை நானே அழைச்சேன். Thank you for your kind advice. Please attend the case. என்னங்க என்னாச்சு? அலமேலும் ஏன் சாப்பிட நம்ம வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்கலாம். பணத்தையும் கொடுத்துட்டேன், முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுக்கான சவால் விடுற போல இருக்கு. என்ன திமிரு இருக்கு நம்மளுக்கு. இப்ப என்னங்க பண்றது? இது ஒரு மான பிரச்சனை. இந்த கேஸ் நம்ம ஜெயிச்சு ஆகணும், அவன் முகத்துல கரிய பூசி ஏற்றிடணும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? வாதாட வக்கீல் கூட வச்சுக்கல, அதனால அவங்களை கோர்ட்டுக்கு வரவிடாம தடுத்துட்டா எக்ஸ்பர்ட் தீர்ப்பாயிடும். நீங்க என்ன செய்வீங்க எனக்கு தெரியாது. அவன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது, அவன் முகத்துல நான் முடிக்க கூடாது, இந்த கேஸ்ல வச்சிருக்க கூடாது. அவ்வளவுதானே, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். தள்ள தள்ள தள்ள, சைக்கிள்ல பிரேக்ல தள்ளுமா, ஓட ஓட தள்ளுமா, பிரேக்லமா பிரேக். ஐயோ அட பாவி, இவங்களுக்குதான் கண்ணு தெரியல, உனக்குமா கண்ணு தெரியல? வேணு நீயா பாவி, இன்னும் அக்கிரமம் தீரலையா?
இவங்களுக்கே கண்ணு தெரியல, ஏன் துணை இல்லாம வெளியே வரணும்? பிரேக் இல்லாத வண்டியில வந்துட்டு விதண்டாவாதமா பண்ற? ஆமா, கண்ணே இல்ல அப்புறம் என்ன பிரேக்? என்ன மனுஷனும் அவரை சொல்லி என்ன செய்யும்? குருடி, துணை இல்லாம வந்தது தப்பு தானே. உங்க வீடு எங்க இருக்கு? தெருக்கோடியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குமே. ஆமா, அதுக்கு எதிர்த்த வீடுதான். வாங்க, நான் கொண்டு போய் விட்டு வரேன். வேண்டாம், என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமம் ஒண்ணும் இல்ல, வாங்க உட்காருங்க. தேங்காய் தூண்டை வச்சு எலிய பிடிக்கிற மாதிரி அவளை வச்சு உன்னை பிடிச்சேன். இவ குருடி இல்ல, வேலுவோட மனைவி. அப்பா, இது நீங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துற நாடகமா? ஆமா, உன்னை இங்க அடைச்சு வச்சுட்டா நீ கேஸுக்கு வர முடியாது, எங்க பக்கம் தீர்ப்பாயிடும். வேலு, ஏண்டா சும்மா நிக்கிற? கையும் வாயும் கட்டி தூக்கி போடுங்கடா அவளை. தங்கச்சி எங்க போச்சுன்னு தெரியலையே. ராமு, ராமு, கோர்ட்டு போகணும். தங்கச்சி எங்க இருக்குன்னு தெரியல, சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. போ, எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வா. போடா. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போடா. என்ன வாயில காயம் வேற இருக்கு? என்ன ஓட்ட ஓட்டையா இருக்கு? ஆபத்து. யாருக்கும் ஆபத்துன்னு தோணுதே. சரி சரி, முன்னால போ. வாங்க. வேலு, நேரம் ஆகுதுடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன். ஜாக்கிரதையா பாத்துக்காமல. சரிங்க. இல்ல, ஆட்டோ அனுப்பிச்சு போலீஸ் அழைச்சிட்டு வர சொன்னியா? ஆமா, அவங்க வரத்தான் போறாங்க. உன் கையில விலங்க மாட்டத்தான் போறாங்க. அந்த விலங்குல ஒரு பக்கம் என் கைனா, இன்னொரு பக்கம் புருஷனோட கை இருக்கும். என்ன உளற? குற்றம் செஞ்சவனுக்கு 5 வருஷம் தண்டனை, நான் அதை செய்ய சொன்னவனுக்கு 10 வருஷம் தண்டனை. குற்றம் செஞ்சவன் நான் அதை செய்ய சொன்னவன் புருஷன். இதுல யாருக்கு தண்டனை அதிகம் நீயே முடிப்பிடிக்க போ. ஏமா, இங்க யாரும் ஆபத்துல இருக்கிறதா? ஆடு மாமா தகவல் வந்தது. யாருக்கு என்ன நடந்தது? எனக்கு தாங்க. யாரால? 2 முரடனுங்களால. யாரால? சொல்லுமா. தெரியாது. என்ன சொல்ற? ஆமாங்க, யாரோ 2 பேரு, ஏன்னே தெரியல, இந்த இடத்துல கொண்டு வந்து என்ன அரைச்சு போட்டாங்க. தக்க சமயத்துல இவங்கதான் வந்து காப்பாத்துறாங்க. உங்க உதவிக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. அவரை பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுதி ஸ்டேஷன்ல கொடுங்க, கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறோம். வரமா? வர்றேங்க. வெரி குட். போலீஸ்ல எங்களை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பூவோட சேர்ந்த நார் மாதிரி என் புருஷனோட சேர்ந்ததுனால தப்பிச்சேன் இல்ல? ராமு, வாடா.
வந்துருங்க. அலமேலே அலமேலே அலமேலே. ஏஜமா கும்பிடுறேங்க. ஏம்மா உங்க தரப்புல வாதாட வக்கீல் வச்சிருக்கீங்களா? புருஷன் பண்டாட்டிக்கு இடையில புதுசா ஒரு ஆள் இருக்குங்க. அவரை நானே விசாரிக்கிறதுக்கு எஜமானோட அனுமதி வேணுங்க. எஸ்